ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, சில சமயங்கள்ல நம்ம வீட்ல காய்கறியே இல்லாம இருக்கும். அப்ப நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு. காய்கறியே இல்லாம ரொம்ப சூப்பரான குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காய்கறியே இல்லாம குழம்பு வைக்க தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுங்க, பூண்டு ஒரு 10 பல்லு, இஞ்சி சிறிதளவு, கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், சோம்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேங்காய் ஒரு 2 சில்லு சின்ன சின்னதாக இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக வறுத்து அரைச்சிக்கணுங்க. வெங்காயம் ஒரு 2 சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 இது மாதிரி நீல வாக்கில் கீறி வச்சுக்கோங்க. புளி ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த மசாலாவுக்கு அரைச்சி எடுத்துக்குவோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதையும் கடலைப்பருப்பு அதில் சேர்த்துருவோங்க. எல்லாமே லைட்டாக வறுத்தாலே போதும். உடனே மசாலா அரைச்சி போடுறதுனால குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்தாச்சுங்க. இப்போ இதில் உளுந்தம்பருப்பை சேர்த்துருவோம். பூண்டு சேர்த்துருவோம். இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துருவோம். சோம்பு சேர்த்துருவோம். மிளகு, சீரகம் ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க, லைட்டாக வறுத்தாலே போதும். இப்போ இதில் தேங்காய் சீல் சேர்த்துருவோம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. போதுங்க, வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆறுனதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துருவோம். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்குவோம். இதுலேயே இருந்தால் கருகிரும். மசாலா வறுத்து வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை இப்போ அரைச்சி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம கொரப்பாக அரைங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைங்க. ஃபஸ்ட்லேயே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த கொரப்பாகவே தான் இருக்கும், நைஸாக வராது. தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சதுக்கப்புறமேலு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்காக தான். சரி, இப்போ குழம்பு வச்சுருவோம் வாங்க. எண்ணெய் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சது கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம். சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். ஆல்ரெடி மசாலாவிலேயே அரைச்சோம், அதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் போடும். இதில் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துருவோம். கருவேப்பிலை போட்டிங்கன்னா பொரியும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதில் பச்சை மிளகா சேர்த்துருவோம். வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துருவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க, கண்ணாடி பதம் வர வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை இதில் சேர்த்துருவோம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டம்ளர். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். சிக்கன் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதில் மிளகாய் தூளில் கொத்தமல்லியும் மிளகாயும் சேர்த்தே அரைச்சது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இருக்கட்டும். ஒரு நிமிஷம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். பாருங்க நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. நல்லா புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளரு அதை சேர்த்துருவோம். கலக்கி விடுங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புளி கரைச்சி ஊற்றணும் இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருக்கட்டும் மூடி போட்டு வச்சுருப்போம். அப்போ தான் அந்த புளி கரைச்சி ஊற்றின அந்த ஸ்மெல்லாம் போகும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது. புளி கரைச்சி ஊற்றிருந்தோம்ல, நல்லா வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை, வெறும் சாப்பாட்டு கூடயும் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அது கூட அப்பளம், வடகம் அது கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பொங்க சோத்துக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இன்னைக்கு வந்து பொங்க சோறு தான் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். பொங்க சோத்துக்கு இது தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க காம்பினேஷனு. அவ்வளோதாங்க. உப்புலாம் லாஸ்ட்டில் எப்படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை இன்னைக்கு இல்லை, அதனால் நான் எதுவும் சேர்க்கலை. அவ்வளோதாங்க. காய்கறியே இல்லாத குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. காய்கறியே இல்லாமல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, சாப்பாட்டு கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.